ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன் டெக்ஸ்டான ஹாத்தயோகா பிரதிபிக்கால பிராமரி பிராணாயாமா. வண்டோட ரீங்கார சத்தத்தை இந்த பிராணாயாமால நாம எழுப்புவோம். அதுதான் பிராமரி பிராணாயாமா. இந்த பிராமரி பிராணாயாமாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, காதில் ரொம்ப நாளாக வலி இருக்குன்னு சொல்கிறவங்க, ரீசெண்டாக ஹை சர்ஜரி பண்ணவங்க, ப்ரெக்னென்ட் விமன்ஸ், எப்லிப்சி, மென்டல் ஹில்னஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க இந்த பிராணாயாமாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிராமரி பிராணாயாமா, இந்த பிராணாயாமாவை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனான சுகாசனா இல்லை பத்மாசனில் உட்காந்துட்டு உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சுருக்கணும். உங்களோட ஹேண்ட் பொசிஷன், உங்களோட தம்பு உங்களுடைய இயரை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் உங்களோட ஐ, உங்களுடைய மிடில் ஃபிங்கர் உங்களோட நாஸ்ட்ரில், உங்களுடைய ரிங் அண்ட் லிட்டில் ஃபிங்கர் உங்களுடைய மவுத்தை க்ளோஸ் பண்ணணும். இதே மாதிரி போத் ஹேண்ட்ஸை வச்சு ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணணும். உங்களுடைய மிடில் ஃபிங்கரை எடுத்துட்டு மூக்கு வழியா உங்க மூச்சை இழுத்து டீப்பா இழுத்துட்டு மூக்கையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரீங்கார சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டே எக்ஸேல் பண்ணணும் மூக்கு வழியா. ஸோ தம்பால இயர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கரில் உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட மிடில் ஃபிங்கர் வச்சு உங்களோட நாஸ்ட்ரில்ஸை க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் ரிங் அண்ட் லிட்டில் ஃபிங்கரை அப்பர் அண்ட் லோவர் பார்ட் ஆஃப் த மவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ உங்கள் மிடில் ஃபிங்கர் எடுத்துட்டு நல்லா மூச்சை ஆழமாக மூக்கில் இழுக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரீங்கார சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த பிராமரி பிராணாயாமாவை வெறும் இயர்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணி கூட பண்ணலாம். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் மட்டும் இங்கே லைட்டாக கொடுத்து க்ளோஸ் பண்ணால் போதும். இந்த பிராணாயாம ப்ராக்டிஸை இனிஷியலாக ஒரு 5 to 10 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிராணாயாமா பண்ணுறது மூலமாக நம்ம மைண்ட் ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ், அன்சைட்டி, ஆங்கர் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க இந்த பிராணாயாமாவை நல்லாவே பண்ணலாம். இந்த ரீங்கார சவுண்ட் மூலமாக நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய பரவச நிலைக்கு மைண்டு கொண்டு போகும்னு சொல்லியிருப்பாங்க ஹாத்தயோகா டெக்ஸ்ட்ல. மைண்டோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பிராணாயாமா டெக்னிக் இது. இன்சோம்னியா, நைட்டில் தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிராணாயாமா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த பிராணாயாமா டெக்னிக் பண்ணும்போது நம்ம மைண்டை ஹைப்ரோ சென்டரில் வச்சு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென், பவது சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.